பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு, இயேசு கிறிஸ்து நம்முடைய தலையாக இருக்கிறாரா? நமக்கு தலை யார்? ஒருவேளை அவர் நம்முடைய தலையாக இருந்தால் அந்த தலைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா என்று இன்று ஆராய்ந்து பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்க வேண்டிய முதல் கேள்வியே, இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா தங்கள் குடும்பங்களிலும் சரி, தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அவங்களுக்கு தலை என்பது யாருன்னு தெரியாது. அதே போல இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தலையாக இருக்கிறாரா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனா உண்மையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறாரா? அப்படி அவரு நமக்கு தலையாக இருந்தால் நாம் அவருக்கு அஞ்சி நடக்கிறோமா? அந்த தலைக்கு நாம் கீழ்ப்படி நடக்கிறோமான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம குடும்பமும் சரி, சபையும் சரி, இங்க இந்த தலையாக நமக்கு மேல இருப்பவர் யார்? அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்று ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்ப்போம். முதல்ல, இந்த சபை என்பது தேவனுடைய சரீரம் என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். சபை என்பது தேவனுடைய சரீரம். இந்த சரீரத்துல நாம வெவ்வேறு அவயங்களா இருக்கிறோம். வெவ்வேறு பட்டணங்கள் இருந்தாலும் கூட நாம அந்த ஒரே சரீரத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா இந்த சரீரத்துக்கு தலையாக இருப்பது இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் என்பதை நாம் அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனா உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள் இது அறியாமலே இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு கட்டடத்துக்குள்ள இருக்கிற அந்த சபையை, கட்டட சபைக்குள்ள இருக்கிற சபைகளில் கூடி இருக்கிற எல்லாருமே நினைப்பது என்றால், அதாவது ஒரு தலைமை போதகர், அவர் தான் அந்த சபைக்கு தலை, சீஃப் பாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா உண்மையிலே இயேசு கிறிஸ்து தான் இந்த சபைக்கு தலை என்பதை வசனப்படி நாம் ஆராய்ந்து பார்க்கணும். முதல்ல சபைக்கு தலையா இருப்பது யார் என்பதை தொடக்க வசனமாக ஆரம்பிப்போம். கொலோசியர் 1:17-18. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஆமென். ஆமென். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். அவரே முந்தினவரும் பிந்தினவரும், இஸ் ஆல்பா அண்ட் ஒமேகா என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர். அப்போ சபை என்பது தேவனுடைய சரீரமான என்று வசனம் மூலமாக நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்போ சபை என்றால் ஒரு கட்டடம் அல்ல. சபை என்பது தேவனுடைய சரீரம். அந்த சரீரத்துக்குள்ள நாம வெவ்வேறு அவங்களா இருக்கிறோம். ஆனா அந்த ஒரே சரீரத்துக்குள்ள இருப்பதனால அந்த சரீரத்துக்கு தலையா இருப்பது யார்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதன்மையா இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். அப்படின்னா தெளிவாக வசனத்துல பாக்குறோம், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தலையா இருக்கிறாரு. அப்போ இந்த சபைக்கு தலையா இருப்பது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். எந்த ஒரு சபை என்று சொல்லும் போதும் அந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தலையா இருக்க வேண்டும், ஒரு மனிதன் அல்ல. ஆனா இன்னைக்கு உலகத்துல ஒரு மனுஷனான தலையா வச்சிருக்காங்க, இயேசு கிறிஸ்து இல்ல. தன்னைத்தான் உயர்த்தி வைத்து அந்த ஸ்தானத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இல்லை என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம், இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:20-22. எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்ஷத்தில் உட்காரும்படி செய்து, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். ஆமென். பாருங்க, இங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா சபையாகிய சரீரம் என்று எழுதப்பட்டிருக்குது. எபேசியர்லயும் பாக்குறோம், கொலோசியர்லயும் பாக்குறோம். சபை என்றால் தேவனுடைய சரீரம். ஆனா அந்த சபைக்கு தலையா இருப்பது இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, எல்லா துரைத்தனங்களுக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும்
இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. சோ எல்லா நாமத்துக்கும் மேலாக எந்த ஒரு நாமமும் இல்லை. அந்த ஒரே நாமம் இயேசு ஒருவர் தான். அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனா தலையாக தந்தருளான் என்ற அர்த்தம். அப்போ சபைக்கு தலையா இருப்பது யார்? இயேசு கிறிஸ்து வருவதான். அப்ப நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தலை. அப்ப அந்த தலைக்கு நாம கட்டுப்பட்டு இருக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா? அப்ப சபைக்குள்ள ஏற்றுத்தாழ்வே இல்லை, உயர்வு தாழ்வு என்றதுல நாம் பெரியவன் நீ சின்ன என்பதே இல்லை. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. அப்ப எல்லாருமே சீசர்களா இருக்கிறோம். சீசர்களா இருக்கிற நமக்கு ஒரே தலைதான், அவர்தான் இயேசு என்று இந்த 2 வசனத்துல ஆராய்ந்து பார்த்தோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:4-5 வாசிக்கலாம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆனவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைக்கு எழுதும் போது பாருங்க என்ன எழுதுகிறான்? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானாலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிச்சீங்கன்னா, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து. ஆல் நேஷன்ஸ், பூமியில ராஜாக்கள் என்று எழுதப்படும் போது இந்த பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்கள், ஆல் நேஷன்ஸ், இந்த பூமியில உள்ள எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதியாக யாரு? அதிபதி என்றால் ஒருவர் தான், அவர் இயேசு. அப்படின்னா அவர் தான் தலையா இருக்கிறார். ஒவ்வொரு தேசத்துக்கும் தங்கள் தேசத்துக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பார்கள். நம்ம உலகம் முழுதும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட ராஜ்யங்கள் இருக்கிறது. இந்த 200 ராஜ்யங்களுக்கு ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு தலைவன் இருப்பான், மந்திரி இருப்பான். ஆனாலும் கூட பூமியில ராஜாக்களுக்கு, இந்த எல்லா ராஜாக்களுக்கும் மேலாக அதிபதியாக இருப்பது யார்? இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகுதா என்று யோவான் எழுதுகிறான். அப்படின்னா ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் அவங்கவுங்க ராஜ்யத்துக்கு ஏற்றபடி மாம்சத்துல அவங்க ஒரு ராஜாக்கள் தேர்ந்தெடுத்து அவங்கதான் தலைவர் என்று அவங்க நம்புவாங்க. ஆனா அப்படி இருந்தும் கூட இந்த பூமியில உள்ள எல்லா ராஜாக்களுக்கும் தலையாக இருப்பது ஒருவர் தான், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அதிபதி, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்குது. அதனால இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத தேசங்கள்ல எல்லாமே இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு பின்பு உண்மையிலே இந்த வசனத்தின்படி அவர் மீதெங்கும் ராஜாவாக இருக்க போறார். அந்த ஒரே ராஜா தான் இயேசு. அவருக்கு கீழே தான் எல்லாருமே இருக்க போறாங்க. அப்போ அந்த ஒரே ராஜாவின் ஆளுகை கீழே தான் எல்லாருமே இருக்க போறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த தேசங்கள் எல்லாம் இன்னைக்கு தங்கள் இச்சைகள் ஏற்றபடிதான் தங்கள் ராஜாக்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. பழைய ஏற்பாடுல கூட பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ராஜாவாக தான் இருந்தாரு. ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்கு ராஜாவாக இருந்த போதும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டது இதே மக்கள் தான். அப்ப இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து தங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று கேட்கும் போதுதான் ஆண்டவர் சவுலை ஏற்படுத்தினார். ஆனா உண்மையிலே இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாக இருக்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:11-12. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். ஆமென். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது சொல்றான் முக்கியமான ஒரு வார்த்தைய, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே என்னானாரு? மூளைக்கு தலைக்கலானவர். அப்ப வீடு கட்டுகிறவன்
அற்பமாய் எதை என்னன்னா அதுதான் மூளைக்கல்லாயிற்று. அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்ப ரட்சிப்பு என்பது அவர் மூலமா தான். அந்த ரட்சிப்பு அருள்வதும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், ஒரே ரட்சகர், அவர்தான் இயேசு. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போ ஒரே நாமம் தான் உண்டு, இயேசு. அந்த நாமத்தை தவிர வேறு நாமமே இல்லைன்னு சொல்லி பேதுரு அந்த ஜனங்களுக்கு கூட பேசுகிறான், பிரசங்கம் பண்ணுகிறான். அப்போ எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் எந்த நாமம்? இயேசு நாமம் சொல்றான். அப்போ ஒரே நாமம் இருக்குதா? இன்னைக்கு உலகத்துல இயேசு தெய்வம் என்று நம்புகிறவர்கள் கூட ஆனா இயேசுக்கு சமமாக வேறொரு தெய்வத்தை வைத்து இருக்கிறார்கள். இயேசுவும் ஒரு தெய்வம் தான் என்று. ஆனா இயேசு ஒருவர் தான் தேவன் என்று விசுவாசிப்பதுதான் உண்மையான விசுவாசம். ஒரே தேவன், அவர்தான் இயேசு என்று விசுவாசிக்க வேண்டும். அதற்கு மேலாகவும் சமமாகவும் யாருமே இல்லை. ஆனா உலகத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் 3 தெய்வங்கள் என்று விசுவாசிக்கிறாங்க. பிதா ஒரு தேவன், குமாரன் ஒரு தேவன், பரிசுத்த ஆவி இன்னொரு தேவன் என்று திருத்துவம் என்ற ஒரு தவறான விசுவாசம் அநேகத்துல இருக்கிறது. ஆனா நமக்கு ஒரே விசுவாசம் தான். வசனம் சொல்வது போலவே ஒரே ஞானஸ்தானம், ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர் என்று. அப்போ தேவன் ஒருவர் தான், அவர்தான் உயர்ந்திருக்கிறார், அவர்தான் தலையாகவும் இருக்கிறார். வாசிக்கலாம் 1 பேதுரு 2 அதிகாரம் 7-8. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடர்கிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஆமேன். ஆமேன். விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. ஆனா கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகளால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடதுக்கு ஏதுவான கல்லும் விழுதுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று என்று வசனம் சொல்லுது. அப்படின்னா விசுவாசிக்கிற நமக்கு விலையேறப்பெற்ற கல்லா இருக்க போது அவர்தான் இயேசு. ஆனா விசுவாசம் இல்லாதவர்களுக்கு இடதுக்கு ஏதுவான கல். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்து இடறினார்கள். ஏன் விசுவாசம் இல்லாதவர்கள் இடறினார்கள்? இன்னைக்கு மாத்திரமல்ல, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டு இருக்கும்போது கூட அநேக யூதர்கள் இடறினார்கள். அவங்களுக்கு எப்படி இருந்தது? இடதுக்கு ஏதுவான கல்லா இருந்தது. ஆனா அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு விலையேறப்பெற்ற கல், பிரதான கல் அப்படின்னா பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல். பிரதான மூளைக்கல்னா அதாவது அவர்தான் தலை என்று பார்க்கிறோம். பிரதான மூளைக்கல் என்றால் இயேசு கிறிஸ்து தான் அந்த பிரதான மூளைக்கல் என்று பார்க்கிறோம். விசுவாசிக்க நமக்கு தான். ஆனா விசுவாசம் இல்லாதவர்களுக்கு அவர் இடதுக்கு கல்லா இருந்தாரு. இப்போ நாம இயேசு கிறிஸ்து தான் தலை என்று பார்க்கிறோம், சபைக்கு தலையும் அவர்தான் என்று பார்த்தோம். ஆனா சபையை ஒப்பிட்டு அதே போல குடும்பத்துக்கு தலையா இருப்பது யார் என்று வசனம் மூலமாக பார்க்கலாம். எபேசர் 5:20-24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென். கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று இயேசு சபைக்கு மாத்திரமல்ல தங்கள் குடும்பத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று 2 விஷயத்துல இங்க ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், கீழ்ப்படிந்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, முக்கியமா மனைவிகளே என்று ஆண்டவர் சொல்றார். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போலவே. எப்படி மனைவிகள் எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அதே போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அப்போ சபையில எப்படி ஒரு ஸ்திரீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அதே போல குடும்பத்துல சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு.
நான் வெறும் சபையில மாத்திரம் கீழ்ப்படுகிறேன்பா, என் குடும்பத்துல கீழ்ப்படிய மாட்டேன் என்றால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? கண்டிப்பா இல்ல. ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போலவே. அதனால ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையா இருக்கிறாரோ அதே போலதான் புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். ஏன் கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சபையில ஏன் கீழ்ப்படுறீங்க? இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார். அதே போலதான் புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அதனாலதான் சபையில கீழ்ப்படியது போலவே மனைவிகள் தங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று கட்டளையாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்னா அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்து கீழ்ப்படுகிறது போலவே மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அதை யாருமே மீற முடியாது. அப்படின்னா கீழ்ப்படுதல் என்பது, அதாவது நான் வெறும் வீடுல மாத்திரம் இல்ல ஒரு சபையில மாத்திரம் என்பது இல்லாம, எப்படி எங்க கீழ்ப்படுதல் சபைக்குள்ள இருக்குதோ, ஒரு ஸ்திரீ தன் வீட்டிலும் தன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்க கூறியிருக்கிறார். வாசிகளா 1 கொரிந்தியர் 11:3 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். ஆமென். எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ஒவ்வொரு புருஷருக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், அப்போ கிறிஸ்து ஒவ்வொரு புருஷனுக்கும் தலையா இருக்கிறாராம். அதே போலதான் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும். அப்போ தலை என்பது அதற்கு நாம் அஞ்சி நடக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு நாம் எப்படி அஞ்சி நடக்கிறோமோ அதே போல ஸ்திரீயும் தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி நடக்க வேண்டும். ஏன்னா ஒரு ஸ்திரீக்கு, ஒரு மனைவிக்கு தன் புருஷன் தான் தலை என்று வசனம் சொல்லுது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 4ஆம் வசனத்தை. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஆமீன். ஆமீன். தலை யாருன்னு சொல்லி ஆண்டவர் இங்க தெளிவா வசனத்து மூலமா வெளிப்படுத்தினார். ஒரு தலையை கனமும் பண்ண முடியும், ஒரு தலையை கனவீனமும் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து கனம் பண்ண முடியும், கனவீனமும் பண்ண முடியும். ஏசப்பா சொல்றாரு, அந்த ஜனங்கள் அன்னைக்கு இந்த பரிசேய சதிசர் அதே போல இந்த யூத ஜனங்கள் எல்லாமே அவங்கள பார்த்து சொல்றாரு, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயமும் தூரமா இருக்கிறது எனக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா வெறும் வாயினால கனம் பண்ணுவது கனம் அல்ல. அதனாலதான் அந்த ஜனங்கள் வாயினால துதிக்கிறாங்க, வசனத்தை பேசுறாங்க, ஆனா கை கொள்வதே இல்லை. அதனாலதான் இருதயம் தூரமா இருக்குது, ஆனா வாயினால கனம் பண்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவ அன்னைக்கு கனம் பண்ணாங்களா? இல்ல, ஆண்டவரை கனவீனம் பண்ணாங்க. அவங்க வெறும் வாயினாலதான் கனம் பண்றாங்க தவிர இருதயத்துல ஆண்டவர் தூரமா இருந்தாராம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணுகிற போது, முக்கியமா ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. தீர்க்கதரிசனம் சொல்லும் போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். அப்போ ஒரு புருஷன் எப்படி தலையை கனவீனப்படுத்துறானாக்கா, தலையை மூடும் போது. ஆனா ஒரு ஸ்திரீக்கும் அதே போலதான் இங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 11:5-7. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். ஆமேன். ஆமேன். பாருங்க, இங்க முக்கியமா ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணுகிற போது அதே போல தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீ. அப்போ ஒரு புருஷன் தலையை மூடக்கூடாது. அப்படி தலையை மூடினால் அவன் தலையை கனவீனம் பண்றான். ஆனா ஒரு ஸ்திரீ தலையை மூடாவிட்டால் அது கனவீனம் சொல்றாரு. பாருங்க, தன் தலையை மூடிக்கொள்ளாத இருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அதனாலதான் ஸ்திரீகள் முக்காட விட வேண்டும் ஆண்டவர் சொல்றாரு.
அது அவளுக்கு தலை சிரைக்கப்படுவது போல் இருக்குமே. அதனால ஸ்திரீ ஆனவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். ஏன்னா தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் எது பெட்டரா? முக்காடிட்டு கொள்வதுதான் பெட்டர்ன்னு சொல்றாரு. அப்ப புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமா இருக்கிறபடினால், அப்ப புருஷன் எப்படி பண்ணா இருக்கிறான்னா தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவன் ஆதாம். அதனால மகிமா இருக்கிறபடினால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. அதனாலதான் புருஷன் தலையை முக்காடு போடக்கூடாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமா இருக்கிறாள். அதனால ஒரு ஸ்திரீ முக்காடிட வேண்டும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். அதே போல சபையில கூட ஒரு ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும், எப்படி கனவீனம் பண்ணுகிறாள், அதே போல எப்படி கனம் பண்ண முடியும், எந்த விஷயத்துல தவறு செய்தால் கனவீனம் பண்ண முடியும், எந்த விஷயத்துல கனம் பண்ணலாம் அப்படின்ற சபையை குறித்து ஒரு விஷயத்த பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14:33 முதல் 35. தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமா இருக்குமே. ஆமீன். ஆமீன். பாருங்க, ரொம்ப தெளிவா ஆண்டவர் இந்த வசனத்துல வெளிப்படுத்துறாரு. அதாவது தேவன் கலகத்துக்கு தேவனா இராமல், God is not a God of confusion but of peace ன்னு சொல்லி பாக்குறோம். அவர் குழப்பம் பண்ணுகிற தேவனா இல்ல, கலகத்துக்கு தேவனா இல்லாம சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறார். அதனால பரிசுத்தவானுடைய சபைகள் எல்லாவற்றிலையும் அப்படியே இருக்கிறது. ஏன்னா சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். ஆண்டவர் குறிப்பா ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் சொல்ற விஷயம், சபைன்னு சொல்லும் போது ஸ்திரீகள் பேசக்கூடாது, பேசாமல் இருக்க கடவர்கள். ஏன்னா பேசும்படிக்கு அவர்கள் உத்தரவு இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அப்போ ஒரு ஸ்திரீகள் சபையில் எப்படி இருக்க வேண்டுமா? பேசக்கூடாது, பேசும்படிக்கும் உத்தரவு கிடையாது, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால், அப்போ அந்த ஸ்திரீகள் ஒரு வேதத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள விரும்புறாங்க, ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு நினைத்தால் என்ன பண்ணுமா? வீட்டில தங்கள் புருஷனத்தில் விசாரிக்க கடவர்கள். அப்போ தங்கள் வீட்டுக்கு போய் வீட்டுல தங்கள் புருஷனத்தில் விசாரிச்சு அந்த வசனத்தை ஆராய்ந்து அவர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஸ்திரீகள் சபையில பேசுறது எப்படி இருக்குமா? அயோக்கியமா இருக்குமே. அப்ப இந்த வசனத்தை மீறி நடக்கும்போது தலையை கனவீனம் பண்ணுகிறாள். அப்ப எப்படி கனம் பண்ண முடியும்? முக்காடிட்டுக் கொள்வது மாத்திரமல்ல, சபையில பேசவும் கூடாது. அப்போ ஒரு விஷயத்துல கேள்வி இருந்தா, டவுட் இருந்தா என்ன பண்ணமா? தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள் அப்படின்னு ஆண்டவர் தெளிவா சொல்லுறாரு. அப்போ இங்க தலையை கனவீனம் பண்றதோ தலையை கனம் பண்றதோ பத்தி பார்த்தோம். அடுத்தது கொலோசியர்ல 3ஆம் அதிகாரத்துல 18 முதல் 20 வரைக்கும் வாசிக்கலாம். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஆமென். ஆமென். பாருங்க, எது கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? மனைவிகளுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுக்கும் சொல்றாரு, கணவனுக்கும் சொல்றாரு. 3 விஷயத்த பாக்குறோம். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்ப கீழ்ப்படிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்போ மனைவிக்கு தான் கீழ்ப்படின்னு சொல்றாரு தவிர புருஷருக்கு என்ன சொல்றாரு பாருங்க, கீழ்ப்படிங்கள் சொல்ல புருஷருக்கு சொல்றாரு ஆண்டவர், உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்க சொல்றாரு ஆண்டவர். அப்ப கீழ்ப்படிதல் யாரு பண்ணமா? மனைவிதான் சொல்றாரு. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். ஆனா புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூற வேண்டும் சொல்றாரு. அதே போல அவர்கள் மேல் கசப்பும் கொள்ளாதீங்க சொல்லிட்டு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள், அது கர்த்தருக்கு பிரியமானது. அப்போ இந்த தலை என்ற ஸ்தானம் ஆண்டவர் சபையில எப்படி அவர் தலையா இருக்கிறாரோ, குடும்பத்துல ஆண்டவர் புருஷனை தலையா வச்சிருக்காரு. அதனாலதான்
கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் சொல்லி சபையில சொல்றாரு. அதே போல தங்கள் வீடுகளிலும் குடும்பத்திலும் வந்து யார் கீழ்ப்படியும் சொல்லி ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்றாருங்க. அப்போ அந்த இடத்த விட்டு கொடுக்கும்போதுதான் அது அயோக்கியமா இருக்க சொல்றாரு. அப்போ சபையிலயும் சரி வீடும் சரி அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா? இந்த வசனத்தின் அடிப்படையில ஒரு மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படி நடக்கிறாங்களா? அதே போல சபையில தலையாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து, அந்த தலைக்கு கீழ்ப்படி நடக்கிறோமா என்பதுதான் முக்கியம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கும்போது ஏலியை பத்தி நமக்கு எல்லாருமே தெரியும். ஏலி என்ற ஒரு ஆசன் இருந்தான். ஆனா அவன் வந்து வயது சென்ற போது அவன் கண் பார்வை மங்கி போனது. அந்த சமயத்துல அவங்க பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய பாவம் செய்யறாங்க. அந்த பாவம் செய்யும் போது அந்த ஏலி என்ற ஆசரன் தன் பிள்ளைகளை வந்து அவன் எச்சரிக்கிறான். ஆனா அந்த பாவத்தை அவன் விட்டு விலகும்படி எந்த ஒரு முயற்சியும் செய்யாம அதை அசட்டையா விட்டு விடுகிறான். அதனால அந்த தலை என்ற ஸ்தானத்தை அவன் அசட்டை பண்ணனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவன் எந்த காரியத்தை செஞ்சான்னு சொல்லி பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்கலாம். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உதைப்பானேன். எப்படி உதைச்சாங்களாம்? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைச்சிங்க சொல்ற ஆண்டவர். அங்க ஆண்டவர் வந்து சொல்லிட்டு ஏழி எச்சரிக்கிறார் பாருங்க. என் ஜனமாக இஸ்ரவேலின் காணிக்கை எல்லாம் பிரதானமானங்களை கொண்டு கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்று ஏலியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. என்னை விட உன்னுடைய பிள்ளைகளை நீர் மதிக்கிற என்று ஏலியை பார்த்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். அப்ப அவங்க பசங்க, அந்த ஏலியின் பிள்ளைகள் பாவம் செய்யறாங்க. ஆனா அது அசட்டையா அதை கண்டுக்காம விட்டுறாங்க. ஆனா ஆரம்பத்துல எச்சரிக்கிறான் இது தப்புன்னு சொல்லி. ஆனா ஒரு சாஃப்ட் கார்னரா தான் எச்சரிக்கிறான். அவங்கள வந்து அந்த பாவத்தை விட்டு விலகி போகும்படி எந்த ஒரு முயற்சியும் செய்யாம அதை வெறும் ஒரு வாய் வார்த்தை எச்சரிப்பு செய்து விட்டு விடுகிறான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளை நேசிக்கிற அதிகமா என்னை விட அப்படின்னு சொல்லி ஏலியை பார்த்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்போ தன் குடும்பத்துல தலையாக இருந்து தன் பிள்ளைகளை கண்டிச்சு திருத்த வேண்டிய ஏலி அந்த இடத்துல வந்து விழுந்து விடுகிறான். அதான் ஆண்டு சொல்ற, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்ததியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமா சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமா இருப்பதாக என்று ஆண்டவர் அவங்க ஏலியை பார்த்து கடிஞ்சுக்கிறாரு. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஏலி அசட்டை பண்ணுகிறான். அசட்டை பண்ணிட்டு அவன் பிள்ளைகள் விபச்சாரம் செய்யறாங்க, சபையிலே செய்யறாங்க இத ஏலியுடைய பிள்ளைகள். ஆனா அவன் கண்டுக்காம அதை அப்படியே விட்டுறான், அலட்சியப்படுத்துறான். அதனாலதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். பிறகு அவன் கண்டுக்காம போனதால ஆண்டவர் வந்து சாமுவேல் மூலமாக என்ன சொல்றாரு பார்க்கலாம். 1 சாமுவேல் 3:10-14. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதே நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும்
பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவிர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். அந்த ஏலி என்ற ஆசாரியன் அசட்டை பண்ணதுனால ஆண்டவர் சாமுவேல் மூலமாக அந்த சாபத்தை கொண்டு வருகிறார் ஏலியின் குடும்பத்துக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் இஸ்ரவேல் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு, நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன் சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி மூலமாக எச்சரிக்க. அப்போ சாமுவேல் ஒரு சிறு பிள்ளையா இருந்தான். அவனுக்கு பயம் உண்டாயிடுச்சு, இது எப்படி போய் நான் ஏலியிட்ட சொல்லுவேன்னு சொல்லி. ஆனா பிறகு ஆண்டவருடைய அந்த எச்சரிப்பை ஏலி கிட்ட சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சொல்றாரு, சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், ஆண்டவர் சொல்றாரு, அவன் குமார தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் என்று ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா இங்க சொல்றாரு. எதனால அந்த சாபம் வந்ததுன்னா, அவங்க குமாரர்கள் அவங்க பிள்ளைகள் தப்பு செய்யறாங்க, ஆனா அந்த பாவத்தை அவன் அடக்காம போயிட்டான் ஏலி. அதான் சொல்றாரு ஆண்டவர், அவன் குமார தங்கள் மேல் சாபத்தை வரப்படுகிறதை அவன் அறிந்திருந்தும், நல்லாவே தெரியும் அவங்க பிள்ளைகள் தவறு செய்யறத, அதை அறிந்திருந்தும் கூட அவர்கள் அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அப்படின்னா இந்த ஏலி என்ற ஆசரன் அவன் ஒரு ஆசரனா இருந்தான். ஆனா வீட்டுல அவர் தலையாக இருந்து தன் பிள்ளைகள் கண்டிக்க வேண்டிய விஷயத்துல, எச்சரிக்க வேண்டிய விஷயத்துல அந்த பாவத்தை நீங்கி போகும்படி அவர்கள் எச்சரித்து கண்டிச்சு அந்த பாவத்தை விலைக்கு போகாதபடிக்கு அதை அசட்டை பண்ணி விட்டான். ஏன்னா அவங்க பிள்ளைகள் மேல அவன் ரொம்ப அன்பு செலுத்தினாலதான். அதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, என்னை விட நீ உங்க பிள்ளைகளை தான் அதிகமா நேசிக்கிற அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இன்றைக்கு ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை தவறு செய்யும் போது நிச்சயமாக கண்டிக்க வேணும். அப்படி செய்ய விட்டால் அந்த தவறு செய்யற பிள்ளை நிமித்தமாக தகப்பன் இடத்துல ஆண்டவருக்கு கண்டிப்பா விசாரிப்பார். அதனால்தான் ஏழி கிட்ட ஆண்டவர் விசாரிச்சார், அவன் கண்டுக்காம போயிட்டான். அதே போல அந்த சாபம் ஏலி மீதும் அவன் குடும்பத்தின் மீதும் வந்தது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல தம்முடைய ஜனத்துக்கு அவர் பிதாவாக இருந்தார், ராஜாவாகவும் இருந்தார். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஒரு குமாரன் தகப்பனை கனம் பண்றான், அதே போல ஒரு ஊழியக்காரன் தன் எஜமானை கனம் பண்றான். ஆனா நான் பிதாவா இருந்தால் என் கனம் எங்கேன்னு சொல்லி அந்த மக்களை பார்த்து அவன் கேட்கிறார். வாசிக்கலாம். மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஆமென். பாருங்க, ஆண்டவர் அன்னைக்கு யார்கிட்ட விசாரிக்கிறார் பாத்தீங்கன்னா, அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற அந்த ஆசாரியர்கள் அவன்கிட்ட ஆண்டு கேட்கிறார். என்னன்னு ஆண்டவர் கேட்கிறாருன்னா, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. ஒரு குமாரன் தன் பிதாவை கனம் பண்றான், அதே போல ஒரு ஊழியக்காரன் தன் எஜமானை கனம் பண்றான். ஆனா என்னை கனம் பண்ணவில்லை என்று ஆண்டவர் கேட்கிறாரு. யார்கிட்ட? ஆசாரியர்கிட்ட. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அப்போ அந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இல்லையே, கணம் ஆண்டவருக்கு கணம் கொடுக்காம போயிட்டாங்க. அதனாலதான் கேட்கிற ஆண்டவர், பிதாவானால் நான் உங்களுக்கு பிதாவா இருந்தால் என் கணம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அன்று மாத்திரமல்ல, இன்றும் கேட்கிறார். அதே போலதான் அவர் நாமத்தை அசட்டை பண்ணினால் கண்டிப்பா நியாயம் விசாரிப்பார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் தலையா இருக்க வேண்டும். அந்த இடத்த வேறு ஒரு விட்டு கொடுத்தால் கண்டிப்பா ஆண்டவர் விசாரிப்பார். வாசிக்கலாம். அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பேசும்போது கூட முதன்மை என்பது இயேசு கிறிஸ்துக்கு தான் முதன்மை. ஆனா ஒரு விஷயத்துல இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவர்கள் தவறிவிட்டார்கள். அப்போ முதன்மை என்பது உலக காரியங்கள், பிறகுதான் இயேசுன்ற இன்னைக்கு அநேகக்குள்ள இருக்கிற விசுவாசமா இருக்குது. அப்போ தேவட ராஜ்யமும் அவருடைய நீதிதான் முதன்மையா இருக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு 6:33.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆமீன். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் சொல்லும் போது கூட சொல்றாரு, முதலாவது எது தேடணுமா? முதலாவது ஃபர்ஸ்ட் அப்படின்னா நமக்கு முதன்மையா இருக்க வேண்டியது எது? தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அதுதான் தேட வேண்டும் சொல்றாரு. ஏன்னா இதுதான் நமக்கு முதன்மையா இருக்க வேண்டும். ஆனா எனக்கு முதன்மையா இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு உலக காரியங்கள் தான் எனக்குள்ள இருக்குது. அப்ப தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி முதன்மையா இருக்குதா, இல்ல இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் முதன்மையா இருக்குதா? அப்ப முதன்மையா இருக்க வேண்டியது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி தான். அதான் நீதி தேட வேண்டும். எதை தேட வேண்டுமா? தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி தேடுங்கள் முதலாவதுன்னு சொல்றாரு. அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிறகுதான் மற்ற காரியங்கள். எனக்கு சாப்பாடு வேணும், துணி வேணும், தங்க வேணும், இது வேணும், அது வேணும், பலவிதமான தேவைகள் இருக்கும். ஆனா முதன்மையாக தேட வேண்டியது அது அல்ல, தேவனுடைய ராஜ்யமும் நீதி. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நமக்கு தலையா இருப்பது இயேசு கிறிஸ்துவா இல்ல இந்த உலகமா? பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட ஆண்டவர் முதல்ல பிறந்த பிள்ளைதான் ஆண்டவர் கேட்கிறார். வாசிக்கலாம், யாத்ராகமம் 13:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பெயர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அது என்னுடையது, அது எனக்கு பரிசுத்தப்படுத்து சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, கட்டளையா கொடுக்குற ஆண்டவர். மோசே மூலமா ஆண்டவர் சொல்றாரு, மோசே பார்த்து, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும், மனிதர் மாத்திரமல்ல மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்த பிறக்கிற முதல் பேரணத்தையும், அப்ப முதல்ல பிறக்கிற பிள்ளையோ இல்ல மிருகமோ எனக்கு பரிசுத்தப்படுத்து. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ன் யார் கொடுக்கணுமா? ஆண்டவர் தான். பழைய ஏற்பாடுல கூட அதான் சொல்லு. அதாவது மனிதர் மாத்திரமல்ல மிருக ஜீவன்களும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் பேரணத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்தி எனக்கு தர வேண்டும், அது என்னுடையன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த முதல்ல பிறக்கிற குழந்தையும் சரி, முதல்ல பிறக்கிற மிருக ஜீவன்கள பிள்ளைகளும் இருக்கலாம் கூட, அத என்னுடையதுன்னு கேட்கிறாரு. அதை பரிசுத்தப்படுத்து அப்படின்னா அன்று மாத்திரமல்ல, அது பழைய ஏற்பாட்டு கடவுள்தான்ப்பா, அது நியாயப்பிரமாணம் இல்லையா அப்படின்ற கேள்வி எழும்பலாம். ஆனா புதிய ஏற்பாட்டுல மிருக ஜீவன்ல கேட்கல, இல்ல முதல்ல பிறந்த குழந்தை எனக்கு கொடுன்னு கேட்கல. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, முதன்மை என்ற ஸ்தானத்தை நம்ம இயேசு கிறிஸ்து கொடுக்கிறோமா? நம்ம அத்தனை பேரும் ஒருவர் மாத்திரமே அத்தனை பேருக்கும் இயேசு அறிந்த இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து முதன்மையா இருக்கிறாரா? அவர் தான் தலையா இருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. வாசிக்கலையா? ஏசாயா 14:12-15. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். ஆமென். முதல் பாவம் செஞ்சது யாரு? பிசாசு, லூசிபர். அவன் ஒரு தேவ தூதனா இருந்தான். அவன் என்ன செஞ்சான்? தன் ஈரத்துல மேட்டிமினால என்ன சொல்றா பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. அவன் எங்கிருந்து விழுந்தானா? வானத்திலிருந்து விழுந்தான். அவன் எதனால விழுந்தாம? ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே. எதனால? அவன் ஒன்று செய்யறான், ஒரு பெரிய பாவத்தை. முதல் பாவம், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனம் உயர்த்துவேன் என்று என்ன பண்றான்? அவன் வாய் வழியா சொல்லல, அவன் இருதயத்துல சிந்திக்கிறான். தன் இருதயத்துல சொன்னாயேன்னு சொல்லி, என்னைக்கு இருதயத்துக்குள்ள அந்த மேட்டுமை வந்ததோ அவன் தள்ளப்பட்டான், அவன் விழுந்தான். அன்னைக்கு விழுந்தான். அன்று முதல் இன்றைக்கு மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்கி பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவன் பிசாசு தான். அது தூண்டுகிறவன் அவர்தான், அவன் தான். அப்போ அவன் சொல்றான், அவன் பாருங்க, ஆண்டு சொல்றாரு, அவன் என்ன சொல்றானா, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசத்தை உயர்த்துவேன்.
அப்போ தன்னுடைய சிங்காசன அந்த உயர்வை அவன் எடுத்துக்கொள்ள பார்த்தான். என்னை உயர்த்தி கொள்வேன் என்று தன் இடத்துல சொன்னான். அது மாத்திரமல்ல, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவன் என்று நீ உன் இடத்துல சொன்னாயே. என்னைக்கு இடத்துல நினைச்சானோ, ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்தை தள்ளுண்டு போனாய். அப்ப என்னைக்கு இடத்துல அந்த மேட்டிமை வந்ததோ, ஏன்னா நாவில் சொல் வருவதற்கு முன்பே அவர்களை தேவன் அறிந்திருக்கிறான். நம்ம என்ன பேச போறோம் என்று முன்னமே இயேசு கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும். சகலத்தையும் அறிந்திருக்கிறவர் அவர். இரத்தின் சிந்தனைகளை அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் தான். அதனால அவன் நினைக்கிறத கர்த்தர் வந்து தெரியும். அவன் நினைச்சான், அவன் உடனே பரலோகத்துல இருந்து அவனை தள்ளினாரு. அவன் விழுந்தவன் பிசாசுதான். அவன் இன்று முதல் இன்று வரை பாவத்தை உலகத்துல அநேகர் விழ செய்து கொண்டிருக்கிறான். அப்போ என்றைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மேட்டிமை வருகிறதோ, தன்னை உயர்த்தும்படி அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளணும், அந்த தலையென்ற ஸ்தானத்துக்கு மேல உயர்த்தணும், நான் என்ற பெருமை என்னைக்கு உயரத்துல வருதோ அன்னைக்கே விழுந்து போன. ஏன்னா பெருமையானவனுக்கு பெருமை உள்ள தேவன் எதிர்க்கிறாராம். அப்போ பெருமை தான் மிகப்பெரிய பாவம் இருக்குது. அந்த பெருமையினாலதான் அநேகர் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நமக்கு வேண்டியது தாழ்ச்சி, தாழ்மைதான் நமக்கு வேண்டும். எந்த சூழலும் நம்ம தாழ்த்த வேண்டும். பெருமை ஒருபோதும் நம்ம இருதயத்தை ஆட்கொள்ள கூடாது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 16:18-19. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அகங்காரிகளோடே கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோடே மன தாழ்மையா இருப்பது நலம். ஆமீன். எது நலமா? சிறுமையானவர்களோட மனத்தாழ்மை இருப்பதுதான் பெட்டர், அதுதான் நலம். ஏன்னா அழிவுக்கு முன்னானது அகந்தை. அழிவுக்கு முன்னாடி எது வருதா? அகந்தை வந்துச்சுன்னா அழிவுதான். அப்ப விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இந்த மனமேட்டிமை இது சில நேரங்கள்ல அறிந்தே செய்வார்கள், சில நேரங்கள்ல தங்கள் உள்ளத்துல இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தங்களை அறியாமலே உள்ளத்துல வந்துடும். உள்ளத்துல வர்றது சில நேரங்கள் வாய் வழியா வந்துடும், வார்த்தைனால வெளிப்பட்டுரும், தன்னை உயர்த்தும்படி. அதனாலதான் ஒருபோதும் நம்மளை உயர்த்தவே கூடாது. சில நேரங்கள்ல சில பேருக்கு ஒரு உயர்வு வந்துட்டா அதுவே ஒரு பெருமையா நினைப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது கூட, அவர் மனுஷகுமாரனா இருக்கும்போது, அதாவது தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரிந்தும் அவர் தம்மை தாழ்த்தினார் என்று பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு மனுஷர்களுக்குள்ள அந்த தாழ்மை என்பதே இல்லாம போயிடுச்சு. அநேகுள்ள பெருமை. இது உலக மக்களுக்குள்ள மாத்திரமல்ல, இயேசு அறிந்தவர்களுக்கே சில பேருக்குள்ள பெருமை இருக்கிறது. தன்னை உயர்த்தி பேசும்படி, அந்த உயர்வுனால, அந்த மேட்டிவினால சில காரியங்களை வாய் வழியாவும் ஆண்டவரை துக்கப்படுத்தும்படி பேசுகிறார்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. எது பெட்டரா? சிறுமையானவரோட மனத்தாழ்மை இருப்பதுதான் நலம் என்று ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். இந்த கப்பர்நகூம் என்ற பட்டணம் நமக்கு எல்லாமே தெரியும். இது விழுந்து போன பட்டம், சபிக்கப்பட்ட பட்டணம். அந்த கப்பர்நகூம் என்ற பட்டணத்துல இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்திருந்தார். நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சிருப்பாரு. நீங்க வாசிக்கும் போது நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனாலும் கூட அந்த மக்கள் அதை அசட்டை பண்ணினார்கள். அதனாலதான் வான பரியந்தும் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே நீ பாதாள பரியம் தாழ்த்தப்படுவா என்று ஆண்டவர் சொல்றார். வாசிக்கலாம். லூக்கா 10:15-16. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து அன்று எச்சரிக்கிறார் பாருங்க. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சீசரை பார்த்து பேசுறாரு. ஏன்னா இந்த கப்பர் நகும்ல இயேசு கிறிஸ்து அநேக அற்புதம் செஞ்சிருந்தாரு. ஆனாலும் கூட அவங்களுக்குள்ள மனமேட்டிமை இருந்தது. அதான் சொல்ற, வான பரிந்து உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே நீ பாதாள பரிந்து தாழ்த்தப்படுவாய். அதே போலதான் இன்னைக்கு பார்க்கலாம். அந்த கப்பர் நகும் ஒரு பாழான பட்டணம் போலதான் இருக்குது. சபிக்கப்பட்ட பட்டணம் போல இருக்கும் கப்பர் நகும் என்பது. அப்போ இயேசு கிறிஸ்து அன்று சொன்னது போலவே நடந்தது. ஏன்னா அவங்களுக்குள்ள மனமேட்டிமை. இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தையை கேட்கவும் மனசு இல்ல, அற்புதங்களை கண்டும் அசட்டை பண்ணினார்கள். ஏன்னா அவங்களுக்குள்ள
மனமேட்டுமே, அதனால உயர்த்தப்பட்டார்கள், தங்கள் இருதயங்களை உயர்த்தினார்கள், அதனால்தான் தாழ்த்தப்படுவேன் சொல்லி எச்சரித்தார். சொல்றாரு, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். அப்படின்னா ஒரு சீஷன் போகும்போது, சீஷன் மறைக்கும் போது, ஒரு சீஷனுக்கு செவி கொடுக்கும் போது யாருக்கு செவி கொடுக்குறாங்க? ஆண்டவருக்கு செவி கொடுக்குற மாதிரிதான். உங்களை அசட்டை பண்ணினாக்கா என்னதான் அசட்டை பண்றாங்க, உங்களை அல்லன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப அன்று மாத்திரமல்ல, இன்றும் அவ்வளவுதான். சத்தியத்தை சொல்லும் போது ஒரு அசட்டை பண்ணினான், அத சத்தியத்தை பேசுகிறவன் அல்ல, இயேசு கிறிஸ்துவை அசட்டை பண்ணிதமானதான். வாசிக்கலாம் லூக்கா 22:27. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். ஆமீன். ஆமீன். ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப அழகா, பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்போ பணிவிடை செய்கிறவன் அல்ல, அதாவது பந்தி இருக்கிறவன் தான் பெரியவன். அப்படி இருக்கும்போது கூட, அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் தான் தலையா இருக்கிறாரு. வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தர் அவர்தான், சகலத்தையும் படைத்தவர் அவர்தான். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி இந்த பூமிக்கு வந்த பிறகு மனுஷகுமாரனாக, பாருங்க வசனத்துல இயேசப்பா சொல்றது போலதான், அதாவது யார் அதாவது பந்தி இருக்கிறவனா பணிவிடைக்காரனா, பணிவிடை செய்கிறவனா எவன் பெரியவன்? அப்போ இயேசு கிறிஸ்து தான் பெரியவரங்க. அவர் பெரியவரா இருந்தும் கூட அவர் எப்படி இருந்தாரா? நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்ய வந்து சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவே தன்னை தாழ்த்தும் போது, ஏன்னா தலையாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே ஒரு பணிவிடைக்காரனை போல் உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொல்லும் போது, இன்னைக்கு மனுஷருக்குள்ள ஏன் அந்த தாழ்மை இல்லை? ஆனா தங்களை உயர்த்தி தங்களே மேலாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தலையா இருக்க வேண்டிய இடத்துல தங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாசிக்கலாம் சங்கீதம் 46:8-10. பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமேன். ஆமேன். பாருங்க, பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிறது யாரு? கர்த்தர் தான். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் வல்லமை மிக்கவர், அவர் உயர்ந்தவர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறது அவர்தான், தொடக்கிறதும் அவர்தான், ஓய பண்றதும் அவர்தான். இன்னைக்கு காசா இஸ்ரேல் போர் அதெல்லாம் நடக்கணும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருந்தார். அதற்கு முடிவும் வரப்போகுது. அவரே ஓய பண்ண போகிறார் ஒரு நாள். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறவர் அவர்தான், ரதங்களை நெருப்பிலா சுட்டரிக்கிறவர் அவர்தான். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். அப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். அப்ப தேவன் தான் உயர்ந்திருக்கிறார். எங்க? ஜாதிகளுக்குள்ளே, ஆல் நேஷன்ஸ், பூமி நில எல்லா ஜாதிக்குள்ளும் உயர்ந்திருப்பது யாரு? ஆண்டவர் தான் உயர்ந்திருக்கிறார். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அப்போ உயர்வான ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது யார்? இயேசு கிறிஸ்தா. உன்னதங்களில் வாசம் செய்யறது அவர்தான். ஒருவரும் சேரக்கூட ஒளியில் வாசம் செய்கிற உன்னதங்களில் வாசம் செய்யறது அவர்தான். அவர்தான் உயர்ந்திருக்கிறார், ஒரு மனுஷன் அல்ல. வாசிகள ஏசாயா 2:11-17. நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டுமையுமானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும். லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதருக்களின் மேலும், பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும், உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும், உயரமான எல்லா மலைகளின் மேலும், உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும், அரணான எல்லா மதிலின் மேலும், தர்ஷீசின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும், எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். அப்பொழுது நரரின் மேட்டுமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். ஆமேன். ஆமேன். பாருங்க, அதாவது தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள் வரப்போகுது. லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்கள்ல நாம வாழ்றது. இது கடைசி நாட்கள். கர்த்தருடைய நாள் என்பது இந்த கடைசி நாட்கள் தான் இருக்குது. அது எப்படி இருக்குமா?
எதெல்லாம் வந்து மேட்டிமையா இருக்குதோ, எதெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்குதோ பூமியில, மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். ஆண்டவர் எதெல்லாம் வந்து அந்த பூமியில எதெல்லாம் வந்து மேட்டிமையாக உயர்த்தப்பட்டிருக்குதோ கண்கள் தாழ்த்தப்படும். மனுஷன் வீராப்பும் தனியும். ஆனா மனுஷனுடைய வீராப்பும் தனியும் என்று சொல்லும் போது ஏன் அந்த சொல்றாரு பாத்தீங்கன்னா, அநேகருக்குள்ள மேட்டிமையினால வாய் வழியாக சில பேர் தங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். என்கிட்டதான் வந்து வல்லமை இருக்குது, இந்த தேசத்துல இந்த உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் பார்க்கிலும் என்கிட்ட மட்டும்தான் அதிகமான பவர் இருக்குது, நான் நினைச்சா இந்த பூமியில இருக்க எல்லா தேசங்களையும் அழித்து விட முடியும் என்று ஒரு வீராப்பும் தனியும் சொல்றாரு. ஏன்னா இது மனமேற்றினால் வருகிற வீராப்பு இல்லையா, இதெல்லாம் தனியும். ஏன்னா எல்லா ராஜ்யத்துக்கும் முடிவு வர போகிறது. ஆனா என்கிட்ட தான் வந்து அதிகமான வந்து பலம் இருக்குது, நான் தான் சூப்பர் பவர் என்று இன்னைக்கு அமெரிக்கா சொல்லுது, ஆனா ரஷ்யா சொல்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் எல்லா தேசத்துக்கும் ஒரு முடிவும் வரப்போகுது. மனுஷன் வீராப்பும் தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். அப்போ இந்த தங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற தேசங்களுக்கெல்லாம் முடிவுதான் 3ஆம் உலக போர். பிறகு கர்த்தர் அந்நாளிலே அவர் ஒருவராக பூமியில ஆட்சி செய்வார், ராஜாவாக அவர் உயர்ந்திருப்பார். அதனால எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது எடுத்தாலுமா எது மேல வருமா? பெருமை மேட்டிமையான எல்லாவற்று மேலும் வருமா? லீபோன் மேலும் கேதுரு மரங்கள் மேலும், அதே போல தர்ஷீஷ் என்று தர்ஷீஷ் கப்பல் என்று சொல்லும் போது இங்கிலாந்து, எல்லா சித்திர விலோகம் மேலும். அப்போது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பாராம். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இருக்க வேண்டிய இடத்துல தங்களை உயர்த்தி வைத்து கொண்டு இன்னும் இருக்கிற இந்த தேசத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வர போகிறது என்று பார்க்கிறோம். அதனால ஏசாயா 33 சொல்றார் ஆண்டவர், கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்திலே வாசமா இருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதினால் நிரப்புவாராம். வாசிகளா 1 ராஜாக்கள்ல, அதாவது இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல, அதாவது ஒரு மோசமான ஒரு ராஜா இருந்தான். அவன் பேர் ஆகாப், அவனுடைய மனைவி ஜெசிபால். இந்த ஜெசேபேலும் ஆகாபும் சேர்ந்து தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்யறாங்க. அநியாயமா ஒரு ரத்தமும் சிந்தப்படுகிறது, நாபோத்தின் ரத்தம் சிந்தப்படுகிறது. இந்த ஜெசேபேல் என்ன பண்றா, ஆகாபுக்கு அரண்மனை பக்கத்துல ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி கேட்கும் போது நாபாத் கிட்ட அவன் அதை சம்மதிக்கவில்லை. அதனால கோபம் அடைஞ்சு எரிச்சல் போட வீட்டுக்கு போய் அவன் அமர்ந்து விடுகிறான் சாப்பிடாம. அப்ப ஜெசேபேல் அவனை மனைவி வந்து கேட்கும்போது, இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது அவள் ஒரு சதி திட்டம் பண்ணி திரும்பவும் அதை வந்து அந்த நாபாத்தை சதி போட்டு கொன்று நயவஞ்சகமாக அவன் செத்த பிறகு அந்த தோட்டத்தை அபகரிக்கிறான். இது ஆகாப் வந்து இந்த தப்புக்கு உடந்தையா இருக்கிறான். அதனால கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 21:17 முதல் 21. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்து கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து. ஆமென். ஆமென். பாருங்க, இந்த தப்பு செஞ்சதுனால இந்த பெரிய பாவத்தை செஞ்சு அநியாயமா ஒரு ரத்தம் சிந்தப்படுகிறது. அதனால ஆகாபுக்கும் ஜெசபேலுக்கும் அந்த குடும்பத்துக்கு ஒரு சாபம் வருகிறது. அப்போ தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் வந்து அந்த எச்சரிப்பை கொடுக்குறாரு பாருங்க. அப்போ எலியா மூலமாக அந்த எச்சரிப்பு வருது. ஆனாலும் கூட ஆகாப் வந்து மனம் திரும்பவில்லை. அவனுக்குள்ள அந்த கடின மனம் இருந்தது, எரிச்சல் இருந்தது. அதனாலதான் எலியா வந்து பேசும்போது பாருங்க அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் சொல்லும் போது,
நீ கொலை, அப்போ எலியா சொல்றான், நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் எப்படி நாபோத்தின் ரத்தத்தை நக்கினதோ அதே போல உன் ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த சாபம் ஆகாப் மேலும் அவன் மனைவி மேலும் வருகிறது. அப்போது ஆகாப் சொல்றான் எலியாவை பார்த்து, என் பகையினனே, பாருங்க அவனுக்கு இன்னமும் எரிச்சல் அதாவது ஆகாபுக்கு எலியா எரிச்சல் இருந்தது, அவன் மனம் திரும்புமாறே இல்லை. என் பகைனனே என்னை கண்டுபிடித்தாயோ அப்படின்னு தான் பேசுறான். யாரை பார்த்து? எலியாவை பார்த்து, எச்சரிக்கும் எலியாவை பார்த்து சொல்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். அப்போ ஆகாப் என்ன பண்ணா, ஆனா ஜெசேபேல் தான் இந்த பிளான பண்ணி அந்த ரத்தம் செய்த காரணமா இருந்தான். ஆனா அதுக்கு உடந்தையா இருந்தது யாரு? ஆகாப். அதனால தன் மனைவிய கண்டிக்க வேண்டிய ஆகாப் அவன் குடும்பத்துக்கு தலையா இருக்கிறான், அந்த ஸ்தானத்தை விற்று போடுகிறான். அதான் எலியா மூலமா எச்சரிப்பு வருது, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய், அதனால உண்மை சாபம் வரும் என்று அவன் மூலமாக எச்சரித்தது போலவே அந்த சாபமும் அதே போல வருது. அதே போல 2 ராஜாக்களை பார்க்கும்போது ஜெசேபேல மரித்த பிறகு நாய்கள் அந்த ரத்தத்தை நக்கும், அதே போல சாபம் நிறைவேறுதுன்னு பார்க்க முடியும். ஏன்னா இந்த விஷயத்துல அவன் என்ன செய்தான்னு சொல்லி ஒரே வசனத்துக்குள்ள அதை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 21:25 வாசிக்கலாம். தன் மனைவியாகிய யெசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. ஆமென். ஆமென். அவன் செய்த பெரிய தவறு என்ன? தன் மனைவியாகிய யெசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல் ஒருவனும் இல்லை. இவனை போல ஒருத்தனை இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. தன்னை விற்று போட்டான். தூண்டுதலோட தன் மனைவி செய்த பாவத்துக்கு இவன் உடந்தையா இருந்தான். ஆனா தலையாக இருந்து தன் மனைவியை கண்டிக்க வேண்டியவன் அந்த இடத்துல அவன் விழுந்து போனான், தன்னை விற்று போட்டான். அப்போ கர்த்தர் எந்த இடத்துல எந்த பொறுப்புல நம்மள வச்சிருக்காரோ அந்த இடத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஒருவேளை சபையா நம்ம கர்த்தர் கீழ்ப்படிந்தா இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையும். ஏன்னா அவர்தான் தலை. அப்ப குடும்பமா ஒரு மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிதான் நடக்க வேண்டும். அப்போ அந்த கணவன் தன் குடும்பத்தை அதாவது நடத்த அவன் கவனமா இருக்கணும். அப்படி அந்த இடத்தை விட்டு விட்டான். ஆகாபதான் பண்ணிட்டான், விற்று போட்டான். அப்ப ஜெசேபேல கண்டுக்காம விட்டுட்டான். அதனால அந்த சாபமும் ஜெசேபேல் மீதும் ஆகாப் மேலும் வந்தது என்று பார்க்க முடியும். வாசிகளை யாக்கோபு 3:14-17. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். ஆண்டவர் முக்கியமா எச்சரிக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாட்ட இருங்க. ஏன்னா சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமல் இருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாக பொய்யும் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வருதான்? இது ஞானமா இல்லாம பரத்திலிருந்து வரும் ஞானமா இல்லாம லௌகிக சம்பந்தமான ஞானம் இது ஜென்ம சுபாவமானது. அதே போல பேய்த்தனத்துக்கு அடுத்துமா இருக்கிறது. அதே போல வைராகியம் விரோதம் எங்க இருக்குதோ அங்கே என்ன இருக்குமா? கலகம் சகல துர்ச்செயலும் உண்டு. இந்த கலகம் துர்ச்செயல் இதெல்லாம் எங்க இருக்குமா? எந்த இடத்துல வைராகியம் விரோதம் இருக்குதோ. ஏன்னா சில நேரங்களில் இந்த வைராகியம் விரோதம் எல்லாம் வரதுக்கு காரணம், கலகம் வரதுக்கு காரணம் என்ன? 2 பேருடைய சம்பாஷணைகள். ஏன்னா 2 பேர், ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ஆகாத சம்பாஷணை இருக்கும்போது இந்த கலகம் வைராகியம் வந்துவிடும். ஏன்னா இதெல்லாம் துர்ச்செயலா காரியம். ஏன்னா ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நல்லாதான் இருக்கும் ஒழுக்கம். ஆனா 2-3 பேர் சேரும் போது, அதாவது வசனத்தை மீறி வேற காரியங்களை சேர்ந்து பேசும் போதோ செய்யும் போதோ
அவனுடைய நல் ஒழுக்கமும் கெட்டுவிடும். அதெல்லாம் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதாவது வைராகமும் விரோதமும் எங்கே இருக்குதோ அங்க என்ன இருக்குமா? கழகம் சகல துர்ச்செயலும் உண்டு. துர்ச்செயல் என்ற என்ன? அவங்களோட எண்ணமே மாறிடும், வசனத்துக்கு ஆப்போசிட்டா மாறிடுவாங்க. அதனால முதலாவது இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டதா? அது சுத்தம் உள்ளதா இருக்குது, அது சமாதானம் உள்ளதா இருக்குது, அது சாந்தமும் அதே போல இணக்கம் உள்ளதா இருக்குது, இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததும் பச்சைப்பாதம் உள்ளதா இருக்குது, மாயமற்றதா இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரத்துல 33-37 இந்த சீஷர்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. எதை விஷயம்ட்டு பார்க்கலாம். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி, ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார். ஆமென். ஆமென். அந்த சீசர்கள் எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு தர்க்கம் உண்டாயிற்று, ஒரு வாக்குவாதம். அதை குறித்து இயேசு அறிந்திருந்தார். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க எதை பற்றி நீங்க பேசிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு என்ன வாக்குவாதம்? நீங்க வழியை எதை குறித்து உங்களுக்குள்ள தர்க்கம் பண்ணிதுன்னு கேட்கும்போது அவங்க பேசாம அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா ஆண்டவர் நல்லாவே தெரியும் என்ன பண்ணாங்கன்ட்டு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவர் உட்கார்ந்து 12 பேரையும் பார்த்து சொல்றாரு, எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால். ஏன்னா இவங்களுக்குள்ள என்ன தர்க்கம் பாத்தீங்கன்னாக்கா, நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்ற ஒரு வாக்குவாதம் தான் இருந்தது. அப்போ நான் பெரியவன் நீ பெரியவன்ற எண்ணம் இருக்குதோ அவங்களுக்கு தான் சொல்ற புத்திமதி என்ன சொல்ற பாருங்க. எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனும் இருக்க கடவன். அப்போ முதன்மையா இருக்கிற விரும்புற அத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல எப்படி இருக்கணுமா? எல்லோருக்கும் ஊழியக்காரன் இருக்க கடவன், தன்னை தாழ்த்த இருக்க வேண்டும். அப்போ ஒரு சிறு பிள்ளை எடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, அதாவது இப்படிப்பட்ட ஒரு சிறு பிள்ளைகளை ஒன்றை என் நாமத்தில் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப அந்த சிறு பிள்ளைன்னு சொல்லும் போதோ இல்ல பாலகன்னு சொல்லும் போதோ தம்முடைய சீஷர்களும் ஆண்டவர் குறிப்பிட்டு பேசுகிறாரு. அப்ப இன்னைக்கு நாம எல்லாம் சிறு பிள்ளைகளை போல இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துக்கு நாம இயேசு கிறிஸ்துக்கு சீஷலா இருந்தால் சிறு பிள்ளைகளை போலதான் இருக்க வேண்டும். அப்ப அந்த சிறு பிள்ளை ஏற்றுக்கொண்டால் யாரை ஏற்றுக்கொள்வது போல? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது போலவேதான். அப்ப நமக்குள்ள தாழ்மை இருக்கணும் தவிர நான் பெரியவன் சின்னவன் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. வாசிக்கலாம். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனா இருந்தாக்கா என்னை பின்பற்ற கடவன். அப்ப நாம இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யறதா இருந்தாக்கா முதல்ல யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசு கிறிஸ்து தான் பின்பற்ற வேண்டும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருக்கிறான். ஒரு எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நம்ம ஆரம்பத்துல வாசித்தோம், அவர் எஜமானதா இருந்தாரு, அவர் தேவனா இருந்தாரு. ஆனா அவர் ஊழியம் செய்ய வந்தார், தன்னை தாழ்த்தினார். அப்ப இன்னைக்கு நாம தாழ்த்தணுமா உயர்த்தணுமா? நம்ம முழுவதுமாக தாழ்த்த வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு ஊழியம், நாம இயேசு கிறிஸ்து முதல்ல ஊழியம் செய்யணும், அதுதான் வேண்டியது இல்லையா? அப்போ தாவீது கூட பாத்தீங்கன்னாக்கா அவன் முதன்மையா தேடின ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் தேடினான். காலையில அதிகாலமே என்ன பண்றான்? வசனம் சொல்லுது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அப்ப தாவீது அவன் முதல்ல தேர்ந்து இந்த பூமிக்குரிய காரியம் அல்ல, அவன் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுத்தான்னு பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் மட்டும் தான். அதிகாலையிலே உண்மை தேடினேன்னு சொல்றான். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது நான் ஊழியம் செஞ்சிருக்கேன், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன்பா, சேவை செஞ்சிருக்கேன், ஆனா அதற்கு எனக்கு அந்த கணம் வேணும் சொல்லி நினைக்கவும் கூடாது. ஏசப்பா சொல்றாரு, ஒரு வருஷத்தை வாசிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 7-10. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ?
நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பானம் பண்ணுமளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருவருடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலில் வரும்போது எஜமான் அவனை நோக்கி என்ன சொல்றாரு? நீ முன்பு போய் சாப்பிட்டுட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானா? இல்ல, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போதனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய் அப்படிதான் அந்த எஜமான் சொல்லுவா இல்லையா? முதல்ல போய் ஊழியக்காரனை போய் நீ சாப்பிட்டுட்டு வா நான் சொல்லுவான் இல்ல. அவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். சாப்பிடுற வரைக்கும் நீ என்னோட இருந்து அறை கட்டி கொண்டு போதனை பண்ண வரைக்கும் என்னோட ஊழியம் செய்து அந்த எஜமான் சொல்லுவான். அதுக்கு போய் என்ன சொல்லுவான்? நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வா இல்லையா அப்படின்னு சொல்றாரு. தான் கட்டளைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானா? அந்த ஊழியக்காரன் சேவை செஞ்சா எஜமானனுக்கு, அதனால அந்த எஜமான் ஊழியக்காரனுக்கு சேவை செய்வானா? இல்லையே, அப்படி செய்ய மாட்டேன்னு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்டப்பட்ட யாவையும் செய்த பின்பு என்ன சொல்லணுமா? நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். இதுதான் ஆண்டவர் முக்கியமா ஊழியர் செய்யற அத்தனை பேரும் கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. ஏன்னா ஆண்டவர் நினைச்சா ஒரு கழுதையை கூட பேச வைக்க முடியும், கல்லையை கூட பேச வைக்க முடியும். ஆனா நமக்கு அந்த உயர்வு இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளவுதான் ஆண்டோட வசனம் பேசினாலும் நம்ம உயர்த்ததுக்கு இடமே இல்லை. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் நாம செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனாலதான் பவுல் சொல்றான் பாருங்க, தாழ்த்தி, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாட்ட எனக்கு இடம் இல்லை. அவன் சுவிசேஷம் பிரசங்கம் பண்றான், ஆனா மேன்மை பாடுறது எனக்கு இடமே இல்லை அப்படின்ட்டு பவுல் அநேக இடங்களை தாழ்த்துறான் என்று பார்க்க முடியும். அதனாலதான் யோபு கூட பாருங்க, தேவன் தம்முடைய வல்லமை உயர்ந்திருக்கிறார், அவரை போல் போதிக்கிறவர் யார்? 1000 பேர் போதிச்சாலும் சரி, எவ்வளவுதான் அழகா போதிச்சாலும், ஆனா அவரை போல போதிக்கிறவர் ஒருவரும் இல்லை. நல்ல போதகர் யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஏன்னா அவர் தம்முடைய வல்லமை உயர்ந்திருக்கிறார். அதனால அவரை போல் போதிக்கிறவன் ஒருவனும் இல்லை. போதிக்கிறவன் யார் ஆண்டவர் கேட்கிறாரு. யோவான் 3ஆம் யோவான்ல 1ஆம் அதிகாரத்துல 9 முதல் 11 அது மட்டும் வாசிங்க. நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஆமென். ஆமென். இங்க ஒரு நல்ல சாட்சி, ஒரு கெட்ட சாட்சியை பத்தி பாக்குறோம். அதாவது ஒரு கெட்ட சாட்சி பத்தி யோவான் சொல்றான். அது என்னது பார்த்தா, ஒருவனுக்குள்ள இருந்த அந்த உயர்வு, மேட்டிமை. அவன் சொல்றான், நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்கள் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோதெரப்பு. இந்த தியோதெரப்பு என்பவன் என்ன பண்ணானா, எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எதனால? அவன் முதன்மையா இருக்க விரும்புகிறான். தன்னை உயர்த்தி கொண்டு தான் தான் முதன்மையா இருக்குன்னு சொல்லி விரும்பினால அது ஒரு கெட்ட சாட்சியா இருந்தது. அதனால நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அனுப்பி செய்து வருகிற கிரைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வந்திருந்தும் போதாம தன் சகோதரை கொள்ளாமல் இருக்கிறான் அவன். ஏன்னா அவனுக்குள்ள இருந்தது மேட்டிமை இருந்தது. ஏன்னா அவன் முதன்மையா இருக்க விரும்புகிறான் இல்லையா? அப்ப முதன்மையா இருக்க விரும்புறவன் எப்படி இருக்கணுமா? அதான சொன்னார் இல்லையா, அவனை தாழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா ஒரு நல்ல சாட்சியை பார்க்கிறோம். யோவான் அது 12 வாசிக்கும் போது நாங்க பார்க்கும்போது தியோதெரப்பு, அதாவது இன்னொரு மனுஷன் இருக்கிறான். அவன் பேர் தீமோத்தேயு. அவன் எப்படிப்பட்டனா இருக்கிறான்னா, எல்லோராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாம சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன் யாரு? இவன் தான். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்களுடைய சாட்சி மெய் என்று அறிவீர்கள். அப்ப அங்க ஒரு கெட்ட சாட்சியை பார்க்கிறோம். ஏன்னா அவனுக்குள்ள உயர்ந்து இருந்தது இந்த தியோதெரப்பு. ஆனா இங்க தீமோத்தேயு என்ற ஒரு நல்ல சாட்சி.
அவன் சத்தியத்துக்கு நற்சாட்சி பெற்றவன் என்று யோவான் எழுதுகிறான். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம், அதாவது நம்ம மிஞ்சின நீதிமானம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மிஞ்சின நீதிமானம் இருக்காத, உன்னை அதிக ஞானமும் ஆக்காத, உன்னை நீயே ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம உயர்த்துவதற்கு ஒன்றுமே இல்ல, கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்ச்சி அடைய வேண்டும்னு பார்க்கிறோம். கடைசியா 2 வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆமேன். ஆமீன். எப்போதும் நாம கர்த்தர் முன்பாக தாழ்ச்சியில இருக்கணும். அப்போ தாழ்மை உள்ளவன கர்த்தர் நோக்கி பார்க்குவார். ஆனா நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்றாராம். என்ன சொல்றாரு பாருங்க, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் எங்க வாசம் பண்ணுவாரா? பணிந்தவர்களில் ஆவி உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி இடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அப்போ அவர் வாசம் செய்யற ஸ்தலமே ஒருவரும் சேரக்கூட ஒளியில வாசம் செய்யற பரலோகத்துல. அப்போ உயர்ந்த ஸ்தலத்துல வாசம் பார்க்கிற அப்படிப்பட்ட தேவன் கூட எங்க வாசம் செய்யற? நமக்குள்ளதான். அப்ப நமக்குள்ள என்ன வேண்டும்? அது தாழ்மை, பணிவு வேண்டும். அத சொல்றாரு. அதாவது நொறுங்கினவர்கள் இடத்தில் உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ள இடத்திலும் வாசம் பண்ணுகிறது யாரு? நம்முடைய ஆண்டவர் யாரு? கர்த்தர் தான். வாசிக்கலாம் கடைசி வசனம், ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாகின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமென். ஆமென். யார கர்த்தர் நோக்கி பார்ப்பாரு? அதாவது வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். என்னுடைய கரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தனாலே இவளெல்லாம் உண்டாகின என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப வானத்தையும் பூமியும் சகல சிருஷ்டியும் படைத்தவர் யாரு? கர்த்தர் ஒருவர் தான். அவரே உயர்ந்திருக்கிறார். இங்க மனுஷனுக்கு இங்க மேன்மையே இல்லை, உயர்வே இல்லை. அவர் ஒருவரே உயர்ந்திருக்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். அப்படிப்பட்டவனதான் ஆண்டவர் நோக்கி பார்ப்பாராம். ஆனா தன்னை உயர்த்தி நானே பெரியவன் என்று தன்னை மேட்டி முன்னால உயர்த்துகிறவன கர்த்தர் மறுதளிப்பார். ஏன்னா அவர் ஒருவரே உயர்ந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்த்த வசனத்துல உண்மையிலே கர்த்தர் நமக்கு தலையா இருக்கிறாரா? அவர் உயர்ந்திருக்கிறாரா? என் வீட்டிலும் சரி, என் குடும்பத்திலும் சரி, இல்ல சபையிலும் சரி, அவரை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோமா? இல்ல என்ன உயர்த்தும்படி நான் அங்க வச்சிருக்கேன்னா, இன்னைக்கு சபையில அநேக சபைகள் அதெல்லாம் நடக்குது. அதாவது இயேசுவை பின்தள்ளி விட்டு தங்களை உயர்த்தி வைக்கிறார். பேரு அவங்க டைட்டில்னா ஷெப்பர்ட், சீப் ஷெப்பர்ட், அதாவது தலைமை போதகர். தன்னை உயர்த்தி கொள்கிற காரியம் தான் இருக்கிறது தவிர கர்த்தர் உயர்த்தாதபடிக்கு அவங்களுக்கு மேட்டிமை இருக்குதுன்னு பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய தலையா இருக்கிறாரா? இருந்தால் நாம் அவருக்கு அஞ்சு நடக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முடிவு ஜெபத்தை யாராவது ஒருவர் கேட்ட வசனங்களுக்காக நன்றி செலுத்தி ஒருவர் யாராவது செய்யலாம். ஒரு முடிவு ஜெபம். அப்பா இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவரே, அப்பா பரலோகத்துல உயர்ந்திருக்கிற தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இயேசப்பா, அப்பா நீர் வானத்தில் இருக்கிறீர், நாங்கள் பூமியில் இருக்கிறபடியால் இயேசப்பா எங்கள் வார்த்தைகளும் சுருக்கமா இருக்கணும் என்று நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. அப்பா நாங்கள் மண் என்று நினைவு கூர்ந்து இயேசப்பா எங்களை இயேசப்பா தரை மட்டும் தாழ்த்துகிறோம் தகப்பனே. வேலையில கூட ஆவியானவரே இயேசப்பா உம்முடைய ஜீவ சுவாசத்தை எங்களுக்கு கொடுத்ததுனால இயேசப்பா அப்பா இந்த பூமியில இயேசப்பா நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறோம் தகப்பனே. எல்லாம் நீங்கள் கொடுத்த ஈவி தகப்பனே இயேசப்பா, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா வேலையில கூட இயேசப்பா அப்பா உம்முடைய வார்த்தைகளை அப்பா சகோதரரை கொண்டு எங்களோடு பேசியதற்காக நன்றி தகப்பனே. இயேசப்பா நாங்கள் எதையெல்லாம் இயேசப்பா இன்னும் உடைய வார்த்தையில நாங்கள் சீர்பட வேண்டுமோ தகப்பனே, அவை எல்லாவற்றிலும் நாங்கள் எங்களை சரிபார்த்து எங்களை நாங்களே நிதானித்து இயேசப்பா எங்களை நாங்களே சோதித்து அறிய எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. நாங்கள் இயேசப்பா அப்பா உடைய வருகையில இயேசப்பா தகுதியுள்ளவர்களா இருக்கிறதற்கு இயேசப்பா எங்களை நீர் உடைய கிருபையினால தகுதிப்படுத்துங்க இயேசப்பா. என் தகப்பனே இயேசப்பா நாங்கள் ஒன்றுமே இல்லை இயேசப்பா. அப்பா எங்களை நீர் தகுதிப்படுத்தியதற்காக இம்மட்டும் எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி தகப்பனே இயேசப்பா. அப்பா நாங்கள் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம்
செலுத்துகிறோம் தகப்பனே இயேசுப்பா. அப்பா இந்த ஜெபத்திற்கு என் பாவங்கள் எந்த தடையா இருந்தாலும் ஒரு விசை இயேசுப்பா மன்னித்து உடைய ரத்தத்தாலே கழுவி வேலையிலே சுத்தமாக்கும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே இயேசுப்பா. வேலை ஜெபிப்பதற்கு நீர் கிருபை பாராட்டியதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுப்பா. என் தகப்பனை கூடையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுப்பா, என் தகப்பனை இயேசுப்பா கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா. இயேசுப்பா உமக்கு நாங்கள் அஞ்சி நடுங்கி இயேசுப்பா நீ பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் இயேசுப்பா உமக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இயேசுப்பா. அப்படியா போல நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே இயேசுப்பா. அப்பா நீங்க நல்லவர் அப்பா, நீங்க வல்லவர் இயேசுப்பா. நீங்க எவ்வளவு இருக்க எங்க மேல வச்சிருக்கீங்க தகப்பனே. நாங்கள் எவ்வளவு வாட்டி தவறின போதெல்லாம் இயேசுப்பா எங்களுக்கு இயேசுப்பா சின்ன சின்ன சிச்சைகளை கொடுத்து இயேசுப்பா எங்களை இம்மட்டும் வழி நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இயேசுப்பா. அப்பா நாங்கள் உண்மை எந்த காரியத்துல துக்கப்படுத்தியிருந்தாலும் மன்னிப்பு கேட்கிறோம் வருந்துகிறோம் தகப்பனே இயேசுப்பா. அப்பா இனி நாங்கள் அப்படி இல்லாத அளவுக்கு இயேசுப்பா எங்களை நீர் இயேசுப்பா சரி செய்யுங்க இயேசுப்பா. அப்பா எங்களை நீர் இயேசுப்பா நாங்கள் நிதானித்து பார்க்கிற கிருபை எங்களுக்கு கொடுங்க இயேசுப்பா. மட்டும் முடி வல்லமினால் எங்களை காத்திருக்கீங்களே நன்றி தகப்பனே. தொடர்ந்து இயேசுப்பா உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களை சரி பார்த்துக்கப்பா உடைய நித்தியஜீவன்ல பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா நாங்களும் சபையும் குடும்பங்களும் இயேசுப்பா ஒருவரும் கைவிடப்படாமல் இயேசுப்பா நீர் தலையா இருக்கீங்க இயேசுப்பா, நீர் போதகரா இருக்கீங்க இயேசுப்பா. உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அஞ்சி பயந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் என் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்.